ஏங்க சொல் தாமரை. குரங்கையில பூ மாலை கொடுத்தேன்னு சொல்லுவாங்க, அப்படின்னு என்ன மீனிங்? குரங்கு இருக்குன்னா வச்சுக்கேன், அதுக்கிட்ட பூ மாலை கொடுத்தா அது என்ன பண்ணும், கழுத்தில் போட்டு ஜாலியாக விளாட்னு இருக்கும். அது குரங்குன்றது பிக்க தான் ஆரம்பிக்கும் எல்லாத்தையும். பூ மாலையை போட்டு பிச்சிரும், அது எல்லாத்தையும் பிச்சுட்டு வெறிய அந்த நார் மட்டும் வச்சுன்னு இருக்கும். அது மாதிரி தான் இப்போ ஒரு சில பேர் என்னன்னா ஊரில் வந்து பார்த்தோன்னா கிராமத்தில் வெளியூர்லேருந்து பொண்ணு கட்டுன்னு வருவாங்க. இப்போ எங்கள் ஊர்லேயே வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு, வெளியூர்லேருந்து ஒரு பொண்ணு கட்டுன்னு வரப்போ அவ்வளோ அழகாக சூப்பராக இருப்பாங்க. கொஞ்ச நாளில் பார்த்தோன்னா உங்கள் வீட்டுக்காரர் வந்து சின்ன பின்னமாக ஆகிடுவார். சின்ன பின்னம்னா எப்படி சொல்கிறது, குடிச்சிட்டு போட்டு என்ன அடிக்கிறது, அவங்களுக்கு எதுவுமே கண்டுக்காமல், அதாவது எப்படி சொல்கிறது, தேவையானது எதுவுமே வாங்கி தர மாட்டாங்க, இவங்களை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. இவங்க வந்து பார்த்தோன்னா இந்த குடிக்கிறது இது மாதிரி எதனா ஊர் சுற்றுறது இதிலே தான் பிஸியாக இருப்பாங்களே, கண்டுக்கவே மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுங்கன்னு அடிச்சுன்னு கிடப்பாங்க. அப்போ இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற இல்லை எங்கள் அம்மா மாதிரி ஆளுன்னு சொல்லுவாங்க, குரங்கிட்ட பூ மாலை கொடுத்த மாதிரி இந்த பொண்ணை தாண்டி இவங்ககிட்ட கொடுத்துட்டு போட்டாங்க, இப்படி சின்னப்பணம் ஆகிட்டான் அந்த பொண்ணை, வாழ்க்கையே நாசமாகிட்டான் அப்படின்வாங்க. ஏன்னா வந்து அவங்க ஒரு கனவோட எவ்வளோ எதிர்பார்ப்போடு தான் வந்திருப்பாங்க. வரப்போ அவங்க வீட்டில் அவங்க ஒரு ராணி மாதிரியாக இருந்திருப்பாங்க. அவங்க வீட்டில் ஒய்ஃப் ஒரு அடி அடிச்சா ஊந்துருவாங்க, அப்படிதான் இருப்பார் ஹஸ்பண்டு. ஆனால் பார்த்தா அவரும் மெட்டின்னு இருப்பார், வந்தனா அவள் தான் தோச்சிரும் அப்படிலாம் சொல்லுவார் ஒருத்தர். அவனுமே நைட் ஆனால் சரியான அடி வாங்கிட்டு இருப்பார். காலை சொல்லுவார், சரியான அடி வச்சிட்டாங்க என்னை போட்டவன், நான் வந்து போதையிலேருந்து எனக்கு ஒன்றும் தெரில, என்ன குடிச்சிட்டு இருந்திருப்பாரு. போட்டு கும்புருவாங்க. அது ஃபுல்லாக தொடப்பாட்டதான், தொடப்பத்தாலே போட்டு இழின்னு இருப்பாங்க. குண்டா இருக்கு பாரு, சோறாகிற குண்டா, அதெல்லாம் வச்சு இழின்னு இருப்பாங்க. ஏன்னா ஓவராக பேசுவார் இவர். பேசிட்டு அப்புறமேட்டு காலைல அடி வாங்கின்னு வந்து திரும்ப கேட்பாருக்கா, ஒரு கட்டு பீடி கொடுக்கா, அவர் அடிச்சு என்னால் ஏற்றுக்க முடியாதுக்கா, போய் ஒரு இது குவார்டர் போட்டு வர 2 கிளம்பி போயிட்டு இருப்பார். திரும்ப குடிச்சிட்டு வருவார், திரும்ப அடி வாங்குவார். இதே மாதிரி பண்ணிருப்பார். அப்போ அவங்க ஒய்ஃபு கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, என்னக்கா 1 நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல, தினமும் குடிச்சா நாங்கள் என்ன தாங்க பண்ணுறது, எங்களுக்கும் குழந்தை குட்டி இருக்குது, எங்களுக்கும் மரியாதை இருக்குது, மானம் இருக்குது, பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டில் எங்களை என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து அந்த ஒய்ஃபு கிட்ட கேட்குறப்ப அவங்களோட ஃபீலிங்லாம் சொல்லுவாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்க அப்பா அம்மாவோட வந்து ஒரு கனவோட தான் அந்த பொண்ணை வந்து அந்த இவருக்கு கொடுத்துருப்பாங்க அந்த பையனுக்கு. ஆனால் அவங்க வந்து பார்த்தோன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மொத்தமாக அவங்களுடைய அழகுலேருந்து எல்லாமே அப்படியே ரொம்ப இதுவாகிடுவாங்க. அந்த இவங்க பண்ணுற அந்த டார்ச்சர் உழைச்சி ஒரு வேலைக்கும் போக மாட்டாங்க இவங்க. இது மாதிரி ஆளுங்களாம் குடிக்கிறது சீட்டாடுறது, வர்றது குடிக்கிறது சீட்டாடுறது, இதுதான் வேலை. நடுவில் சாப்பாடு தான் சாப்பிடுவார், இல்லை திரும்ப ஊர் சுத்த போயிடுவார், இல்லை எங்கே போய் குடிப்பார், கடை இருக்குது இட்லி கடை, இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டு திரும்ப சீட்டாடுறது, இப்படியே தான் பண்ணி கிடப்பாங்க. ஆனால் வாழ்வாங்க. அது ஒய்ஃப் அவங்கள விட்டுட்டும் போக முடியாது, எதுவும் பண்ண முடியாது, 2-3 குழந்தை ஆகிடும். அப்புறம் என்ன பண்ணுறது, குழந்தைகளுக்கோசம் வாழ்வாங்க. இந்த குழந்தைகளுக்கோசம் தான் பார்க்குறேன், குழந்தைகள் தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்கும் வாழ்ந்துன்னு இருப்பாங்க. ஓகே மக்களே, இதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் இதே மாதிரி யாருன்னா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லை ஃபீல் பண்ணியிருப்பீங்க, பார்த்து ஐயோ இந்த பொண்ணை வந்து இவங்ககிட்ட கொடுத்துட்டு இப்படி பண்ணுறானே, இந்த பொண்ணு இப்படி நாசமாக போகுது அப்படின்னு நினைப்பீங்க, நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அது மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களுமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நான் தான் கமெண்ட்டில் சொல்லணும். நீ வந்து இப்போ என்ன சொல்ற, பூ மாலை நான் குரங்க நான் அப்படி வச்சுனா வச்சுக்கோயேன், அது சொல்லுவாங்களே குரங்கு இல்லை யானைக்கிட்டே வந்து பூனைக்குட்டி குத்த மறிக்கிறேன்.